ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிவராத்திரி பூஜை, முதல் கால பூஜை. சிவராத்திரிக்கு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதற்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நெய்வேத்தியம் ரெடி ஆகிட்டுருக்கு. பூஜை முடியறதுக்குள்ளே நெய்வேத்தியமும் ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ என்னென்ன அபிஷேகம் இன்றைக்கி பண்ண போகிறோம், நம்ம வீட்டு சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோம் பார்க்கலாமா? இது பன்னீரால் அபிஷேகம். இது பால் அபிஷேகம். இது சர்க்கரையால் அபிஷேகம். தேன் அபிஷேகம். நெய் அபிஷேகம். இது குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அது மார்னிங்கே இன்னைக்கு தண்ணியில் போட்டு ஒரு டம்ளரில் நல்ல தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அபிஷேகத்துக்கு ரெடி ஆகிடுது. இது திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அதோட சாறு. இது சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய பழச்சாறு. இது இளநீர். இப்போது கரும்பு சாறு. எத்தனை விதமான அபிஷேகம் இன்றைக்கி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நாம் சிவனை வணங்குவோம். சரிங்களா? நம்ம சிவபெருமானுக்கு நம்ம மனம் குளிர அபிஷேகம் செய்து இன்றைக்கி அவன் அருளை நாம் பெற போகிறோம். தினமும் வெறும் பாலாலேயோ இல்லை தீர்த்தத்தாலேயோ அபிஷேகம் நடைபெறும். இது மாதிரி சிவராத்திரி டயத்தில் தான் இந்த மாதிரி நானாவித அபிஷேகங்கள் அவருக்கு நாங்கள் செய்வோம். என்னென்ன அபிஷேகன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அவருக்கு அபிஷேக பிரியர் தான் நம்ம சிவபெருமான். அதனால் வீட்டில் லிங்கம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தலாம், அவன் அருளை பெறலாம். வணக்கம்.